தொடர்ந்து 11 ஆண்டுகளாக மதுரையில் நடைபெறும் புத்தக திருவிழா சிறுவர்களையும் பள்ளி மாணவர்களையும் பெருமளவில் ஈர்த்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். மாறிவரும் சமூக சூழலில் பாட்டிகளும் கதை சொல்லிகளும் குறைந்துவிட்டதாக எடும் ஆற்றாமைகளுக்கு விடை சொல்லுவதாக அமைந்துள்ளது புத்தக திருவிழாக்கள். முன்பெல்லாம் புத்தகங்களை வாங்கித் தரும் ஆசை பெரும்பாலும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருந்தாலும் புத்தகம் வாங்கித் தரும்போது அது அநேகமாக கலரிங் ஓவியம் தீட்டும் புத்தகமாகவே அமைந்து விடுகின்றது. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழ். சிறுவர்களுக்கான இலக்கியம் தற்போது அதிக அளவில் புத்தக திருவிழாக்களில் கடைபிடிக்கப்படுகிறது. எவ்ரி இயருமே இங்கே தான் எப்போயுமே புக் வாங்குவோம். இங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. எல்லாம் எங்கள் லைஃப்க்கு யூஸ் ஆகிற புக்ஸாக இருக்குது. புக் ஃபேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வார்த்தைகளே இல்லாமல் ஓவியங்களால் ஒரு கதையை சொல்லும் புத்தகங்கள், நீதி கதைகள், தெனாலிராமன் கதைகளில் ஆரம்பித்து மரியாதை ராமன் கதைகள், பரமார்த்த குரு கதைகள், ஈசாப் கதைகள், அறிவியல் புனைக்கதைகள், நாடோடி கதைகள், விலங்குகள் கதைகள், பாட்டி சொன்ன பழம்பெரும் கதைகள், ராமாயணம், மகாபாரதம் என்று சிறுவர்களுக்கான புத்தகங்கள் பெருமளவில் இதுபோன்ற திருவிழாக்களில் குவிந்து கிடக்கிறது. சிறுவர்கள் இளம் வயதிலிருந்தே வாசிக்கும் பொழுது அவர்களின் உலகம் விஸ்தாரமடைகிறது. உலகின் சுவாரஸ்யமான இடங்கள், வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர்கள், கண்டுபிடிப்புகள், அதனை சார்ந்த விஷயங்கள், ஏன் கண்டுபிடித்தார்கள், அன்றைய சமூக சூழல் என்ன, வானவியல், பிரபஞ்சம் பற்றிய ஈர்ப்பு, விலங்குகள் பற்றிய விஷயங்கள் என சிறுவர்களுக்கான புத்தகங்கள் அவர்களின் அறிவு உலகத்தை மேலும் விரிவடைய செய்கிறது. இங்கே புக்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு. நானும் நிறையா புக்ஸ் வாங்கியிருக்கேன். சயின்ஸ் பற்றி நிறையா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வாங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டியது பெற்றோரின் கடமையாக இருந்தாலும் அக்கடமையில் தற்போது பள்ளிகளும் கைகோர்க்க ஆரம்பித்துள்ளது வரவேற்கத்தக்கதாக உள்ளது. தமுக்கத்தில் புக் ஃபேர் போட்டிருக்காங்க. எல்லா வகையான புக்ஸும் இங்கே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எல்லா நம்ம இதுலேருந்து அறிவை வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா புக்ஸும். இது போன்ற புத்தக திருவிழாக்களில் குழந்தைகளுக்கான கதைகளை பெற்றோர்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது அதுவே பல நல்ல புத்தகங்களை உருவாக்க உதவும். பல்வேறு காலகட்டத்தில் சரியான புத்தகங்களை அறிமுகம் செய்யும் போது சிறுவர்களின் தேவையை முன்னிறுத்தி எழுத்தாளர்கள் பல நல்ல புத்தகங்களை எழுத முனைவார்கள். அதுவே புத்தக திருவிழாக்களின் நோக்கங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த உதவும் என்பதில் ஐயமில்லை. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியுடன் வினோத், நியூஸ் 7 தமிழ், மதுரை.